ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு கார சட்னி சிம்பிளாக பண்ணிடலாங்க. ஒரு நொடியில் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கார சட்னி. வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எப்போவுமே நல்லா சூடாயிடணும். அப்போ தான் உங்களுக்கு குயிக்காக காலம்பரை நீங்கள் ஆஃபீஸ் போகிற டைமில் குயிக்காக எல்லாத்தையுமே ஈஸியாக நொடியில் ரெடி பண்ண முடியும். ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் உங்கள் தேவைக்கேற்ப ஆயில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கலர் மாறினோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்ல ஒரு கலர் மாறும்போது அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும், நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா கலர் மாறணும் பார்த்துக்கோங்க. வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம், பட் இருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயம், 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா இதெல்லாம் வதங்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 1 துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது நல்லா சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆயிரும். இது நொடியில் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஏன்னா தக்காளி போட்டிருக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு தக்காளியில் இருக்கிற தண்ணி வரும். அப்படி ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி இட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ உங்கள் தேவைக்கேற்ப தண்ணி இட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் இட்டு கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை இது 3த்தையும் போட்டு தாளித்து அந்த அரைச்ச பேஸ்ட்டில் நீங்கள் சேர்த்தேல் அப்படின்னா கமன்ட்டு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான கார சட்னி ரெடி ஆயிருங்க நொடி பொழுதில். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா குயிக்காக அர்ஜென்ட்டே இல்லாமல் வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் என்னோட பகிர்ந்துக்கோங்க. இது போல் இன்னொரு சூப்பரான ஈஸியான ரெசிபீஸோடு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் வாணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.